عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடிபெறலாமல் அப்படியே எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹுடைய வற்றாத அளப்பெரும் கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சில தெளிவான ஆதாரங்கள் தெளிவான பதில்கள் இருக்கின்ற பொழுது நாம் அதற்காக வேண்டி எந்தவித குழப்பம் இல்லாமல் நம்முடைய எல்லா விஷயங்களையும் நாம் பதிலாக பெற்றுக்கொள்வோம். அது எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ அப்பொழுதுதான் நம்மவர்களுக்கு மத்தியிலே பதிலை தேடி அலைந்தவர்களாக நாம் எல்லாம் குழம்பி போயிருப்போம். அல்லாஹ் அருள்மறையில ஒரு செய்தியை சொல்லுவான். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், ஆனால் அதை கொண்டு அவர்கள் நல்லுணர்ச்சி பெற மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், லா யுபஸிரூன பிஹா, அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் செவிகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் யார் என்று சொன்னால் கால்நடைகளை போன்றவர்கள், அதாவது ஆடு மாடுகளை போன்றவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த செய்தியை சொல்லுகிறான். பல்ஹும் அபல், கால்நடைகளை போன்றவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், இல்லை இல்லை அதைவிட மோசமானவர்கள் வழிகேடர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே ஒரு செய்தியை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். நமக்கு எப்போ குழப்பங்கிறது வரும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தெளிவில்லாத பொழுதுதான் குழப்பங்கள் வரும். பொதுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அருள்மறை குர்ஆனும் அதை மிக தெளிவான விளக்கங்களை அர்த்தங்களை நாம் புரியக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடிய அருமையான ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுதிலும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கிடைத்துக் கொண்டே இருந்தது. எப்பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியை விட்டு மறைந்தார்களோ அதற்கு பிறகுதான் அதிகமான கேள்விகளும் குழப்பங்களும் நம்மவர்களுக்கு மத்தியிலே பதிலை யாரிடத்தில் கேட்டு பெறுவது என்பது தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தோம். அருமை நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னஜூம், என்னுடைய தோழர்கள், அருமை சஹாபா தோழர்கள் வானத்திலே மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள். என்னுடைய அந்த தோழர்களிலே யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி,
எந்த ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி, யுகுத்த வைத்தும் அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் அழகான முறையிலே வழி நடத்தப்படுவீர்கள். உங்களுக்குரிய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துவிடும், உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியை விட்டும் மறைவதற்கு முன்னதாக தனக்கு பின்னால் எல்லா சந்தேகங்களுக்கும் தன்னுடைய அருமை சஹாபா தோழர்கள் பதிலளிப்பார்கள் என்பதை ஒரே வரியிலே மிக அழகாக சொல்லி சென்றார்கள். அத்தகைய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தினுடைய மரணத்தினுடைய செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகிறது. ஆங்காங்கே இருந்தவர்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி மாறுகிறது? முனாஃபிகீன்களாக, ஏன் இன்னும் அதிகமாக பலகீனமாக இருந்த ஈமான் எல்லாம் அதை இழந்து முர்தத்தாகி விட்டார்கள். இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் வெளியே சென்று விட்டார்கள். அந்த அளவிற்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவு எல்லாருக்கும் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஒரு மிகப்பெரிய பதிலுக்குரிய எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்த வண்ணம் எல்லாருமே குழம்பி போய்விட்டார்கள். பெரும் பெரும் சஹாபா தோழர்கள் எல்லாம் அவருடைய நிலை எப்படி இருந்தது? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவுக்கு பின்னால் சஹாபா தோழர்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது? ஒரே ஒரு தலைப்பிலே நாம் சொல்ல முடியும். உபதேசம் பலனளிக்காத மூன்று நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன உபதேசம் செய்தாலும் சரி, நம்ம என்ன பதில் சொன்னாலும் சரி, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலே நிலையிலே இருக்க மாட்டார்கள். இந்த உபதேசம் பலனளிக்காத மூன்று நபர்கள் அவர்கள் யார்? அவர்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது? முதலாவது நிலை, ஒருத்தர் கடுமையான கோபத்தில் இருக்கிறான்னு சொன்னா அவங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் சரி அவருடைய காதும் கேட்காது, உள்ளமும் கேட்காது, ஏற்றுக்கொள்ளாது. கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவர்களுக்கு என்ன உபதேசம் செய்தாலும் அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்க மாட்டார்கள். இது முதலாவது வகை நபர்கள். இரண்டாவது, உண்மையை உணரக்கூடிய நிலை இருந்தும் கூட குதர்க்கமாக பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கு நீங்க என்ன உபதேசம் செஞ்சாலும் சரி, அவருடைய கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொன்னாலும் சரி அவங்க ஏற்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது வகை மனிதர்கள். மூன்றாவது வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அளவு கடந்த அன்பை ஒரு மனிதரிடத்திலே ஒரு மனிதரின் மீது வைத்து விட்டால் அவர்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவருடைய காது கேட்காது, அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. இப்படி மூன்று வகை உபதேசம் பலனளிக்காத மூன்று நபர்கள், மூன்று வகையான மனிதர்கள் நம் இடத்தில் இருக்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மரண செய்தி, மௌத்தினுடைய செய்தி அருமை சஹாபா தோழர்களுக்கு மத்தியில அருமை நாயகத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அளவு கடந்த அன்பினுடைய நிலை பெரும் பெரும் சஹாபா தோழர்களுடைய நிலைகளையே செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களையே அறியாத வண்ணம் இருந்து கொண்டிருந்தார்கள் பெரும் பெரும் சஹாபா தோழர்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் ஜனாஸா இருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவிக்கொண்டு ஏந்தி கொண்டவர்களாக வெளியே வந்து சொன்னாங்க, யாராவது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்பதாக சொன்னால் அவருடைய தலையை வெட்டி விடுவேன் என்பதாக சொன்னார்கள். அவர்களை கொலை செய்து கொண்டு குவித்து விடுவேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவிக்கொண்டு வெளியே நின்று கொண்டு சத்தமிட்டவர்களாக, தன்னுடைய நிலையும் மீறி நிலை தடுமாறியவர்களாக வாளை வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில சாதாரணமாக இருந்தாலே யாரும் நெருங்குவதற்கு பயப்படுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வாளை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், மூசா நபி எப்படி அவருடைய சமூகத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு தூர் சீனா மலைக்கு சென்றார்களோ அதுபோல எங்களது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே உரையாடுவதற்கு சென்றிருக்கிறார்கள்.
வந்து விடுவார்கள். யாராவது மௌத்தாயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தலைமுறை உடலிலே இருக்காது என்பதாக மிகவும் கர்ஜித்த வண்ணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை வைத்துக் கொண்டு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பொறுமையானவர்கள். யாருடைய சலாத்தாவது நம்முடைய காதுகளுக்கு கேட்காதா என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மரணத்திற்கு பிறகு அந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால வர்றவங்க எல்லாம் சலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு காது கேட்குது, ஆனால் உள்ளத்திலே அவர்களுக்கு அந்த சலாம் போய் சேரவில்லை. சலாம் சொல்றாங்க, பதில் சொல்லல. அந்த அளவிற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலேயே இருந்து கொண்டு அருமை நாயகத்தினுடைய அந்த மயக்கத்தினுடைய நேரத்தில் எல்லாம் அவருடைய உடலிலே தண்ணீரை தெளித்துக் கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உசார் முட்டிக் கொண்டு இருந்தார்கள். அவர்களும் தன்னிலை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். அருமை நாயகத்தினுடைய அந்த கடைசி 10 நாட்களிலே மயக்கமுற்று மீண்டும் அவர்களுக்கு நினைவு வந்த அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு அனுப்பியிருந்தாங்க. அருமை நாயகம் மௌத்தாகின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இல்லை. மௌத்தினுடைய செய்தியை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வேகமாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிலே நுழைந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலையுற்றவர்களாக, முஹப்பத்தினுடைய அன்பினுடைய உச்சத்திற்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய நிலை என்னவென்றே தெரியாத அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏந்தியவர்களாக தன்னுடைய உடலோடு ஒட்டிக்கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான நெற்றியிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்பொழுதும் எப்பொழுதுமே உறங்குவீர்களே அதுபோல இருக்கின்றீர்கள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாட்டெழுவ வெளிப்படுத்துகிறார்கள் வார்த்தையை. மீண்டும் அருமை நாயகத்தை அரவணைத்துக் கொண்டு நெத்தியிலே முத்தமிடுகிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் எல்லோருடைய நிலை என்ன? உபதேசத்தை ஏற்கக்கூடிய நிலையிலே இல்லாதவர்களாக பெரும் பெரும் சஹாபா தோழர்கள் எல்லாம் இந்த அளவிற்கு எல்லோருமே நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது யாராவது ஒருவர் எல்லோருக்குமே ஒரு அழகான உபதேசம் செய்ய வேண்டும். யாராவது ஒருவர் அருமை நாயகத்தினுடைய இந்த மறைவை மரணத்தை எல்லோருக்கும் மத்தியிலே ஆறுதல் சொல்ல வேண்டும். யார் சொல்லுவது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டு விட்டவர்களாக வெளியே வருகிறார்கள். வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றத்தை பார்க்கிறாங்க, பயங்கரமா நிற்கிறாங்க. கர்ஜித்த வண்ணம், கோபத்தினுடைய உச்சத்திலே, கவலையினுடைய உச்சத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயங்கரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக வந்தான். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டான். தோளிலே கையை போட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மத் ஃபஇன்ன முஹம்மது கத் மாத். யார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், கத் மாத்த, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணிக்கவே மாட்டான், அவன் எப்பொழுதும் உயிரோடு நிரந்தரமாக இருப்பான், அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் உபதேசத்தை, முதல் செய்தியை அருமை சஹாபா தோழர்கள் நிலைகுலைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வெளிப்படுத்தினார்கள். இரண்டாவதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முயற்சி, எல்லோருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும், எல்லோரையும் தேற்ற வேண்டும், அருமை நாயகத்தினுடைய மறைவிலிருந்து எல்லோரையுமே வெளியே கொண்டு வர வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருள்மறை குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல்.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ரசூல் தான். கத் ஹலத் மின் கப்லி ருஸல். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா ரசூல்மார்களும் மௌத்தாகி விட்டார்கள். அதுபோல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மௌத்தாகி விட்டார்கள் என்கின்ற வசனத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். அருமை சஹாபா தோழர்கள், பெரும் சஹாபா தோழர்கள் எல்லாம் அருள்மறை குர்ஆனை மனனமிட்டவர்கள். அதுவரைக்கும் அந்த குர்ஆனுடைய வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வரல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது ஓதினார்களோ அதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே ஞாபகம் வருகிறார். ஆம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை வசனத்தை ஏற்கனவே இறக்கி இருக்கிறான் என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை போன்ற சஹாபா தோழர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த வசனத்தினுடைய வார்த்தையை கேட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிலை தடுமாற்றத்திலிருந்து நேரான நிலைக்கு அவர்கள் வர ஆரம்பிக்கின்றார்கள். மூன்றாவதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பிறகு யார் வேண்டுமென்றாலும் சரி, நீங்கள் மதம் மாறினீர்கள் என்று சொன்னால், ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விட்டீர்கள் என்று சொன்னால், அது அல்லாஹ்விற்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது, உங்களுக்குத்தான் நஷ்டம் என்பதை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழிப்புணர்வோடு எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லும் வண்ணம் இந்த மூன்று செய்தியை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபா தோழர்களுக்கும் மத்தியிலே சொன்ன பொழுது, மயக்கத்திலே கிறக்கத்திலே இருந்தவர்கள், நிலை தடுமாறி இருந்த அருமை சஹாபா தோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுற்ற வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மறைவினுடைய நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபா தோழர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடைபெற வேண்டிய விஷயங்கள் இரண்டு விஷயங்கள். ஒன்று, அடுத்ததாக கலீஃபாவாக யாரை தேர்ந்தெடுப்பது, தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது ஒரு விஷயம். இரண்டாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்வது. இந்த இரண்டு விஷயம் இப்பொழுதுக்கு செய்ய வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கே முதலாவதாக ஒரு படிப்பினையாக, ஒரு முதலாவதாக ஒரு நடைமுறையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று தந்தது என்று சொன்னால் அதிலே ஒரு முக்கியமான விஷயம் இது. ஒரு தலைவர் மௌத்தாயிட்டான்னு சொன்னா அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற வரை இந்த தலைவர் அடக்கம் செய்யப்படக்கூடாது. அடுத்த தலைவர் தேர்ந்தெடுத்த பிறகுதான் இறந்த மௌத்தாகிவிட்ட இந்த தலைவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற நடைமுறையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்திற்கே தந்தது. இந்த நேரத்தில் அருமை சஹாபா தோழர்களின் மூலமாகத்தான் முதலாவதாக இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அன்சாரி தோழர்கள் அங்க கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறான், யார் அடுத்த கலீஃபாவாக்கிறது, அன்சாரி தோழர்களுக்கு மத்தியில் யாரையாவது தேர்ந்தெடுப்போம் என்பதாக ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு வேகமாக வந்தாங்க, வந்து சொன்னாங்க, அன்சாரி தோழர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய ஏவுதல் என்ன தெரியுமா? அன்சாரிகள் அல்ல அடுத்த கலீஃபாவாக வரக்கூடியவர்கள், குறைஷிகள் தான் வர வேண்டும் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அடுத்த தலைவராக அடுத்த கலீஃபாவாக வர வேண்டும் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு நபர்களிலே யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். எல்லா சஹாபா தோழர்களும் ஒன்று கூடிக்கொண்டு சொன்னார்கள், இல்லை இல்லை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் சேர்த்து தொலை வைக்கக்கூடிய நிலையை அடைந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் எல்லோருக்குமே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், அடுத்ததாக வரக்கூடிய தலைவர், அடுத்ததாக வரக்கூடிய கலீஃபா அபூபக்கர் தான் என்பதை நீங்கள் தொலை வைப்பதன் மூலமாக எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி எல்லா சஹாபா தோழர்களும் ஒரு முடிவெடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையை பிடித்து பைஅத் செய்தார்கள், கலீஃபா இவர்கள் தான் நமக்கு என்பதாக. எல்லா சஹாபா தோழர்களும் சரியான நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர்களாக
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரம் பற்றி எல்லோருமே பைஅத் செய்து அவர்களை கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்கள். இப்பொழுது கலீஃபா நியமிக்கப்பட்டது. அடுத்ததாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும். கலீஃபாவாக பொறுப்பேற்ற உடனே, நம்மளெல்லாம் தலைவராக பொறுப்பேற்ற உடனே என்னெல்லாம் சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக பொறுப்பேற்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னை விட உயர்ந்தவர்கள் எல்லாம் உங்கள் இடத்தில் இருக்கிறீர்கள், உங்களை விட நான் தகுதியிலே குறைவானவனாக இருந்தாலும் என்ன நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, நான் இந்த ஹிலாபத்தை கலீஃபாவோட பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அருள்மறை குர்ஆன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத், இந்த இரண்டுக்கும் உட்பட்டு நான் நடந்தால் எனக்கு நீங்கள் வழிபடுங்கள். அல்லாஹோ அல்லாஹ்வுடைய ரசூலோ இருவர்களுடைய வார்த்தைகளை, இருவர்களுடைய சட்டதிட்டங்களை கொஞ்சமேலும் நான் நழுவி விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் யாரும் என்னை பின்பற்ற வேண்டாம் என்பதாக முதலாவதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி விட்டு சொன்னார்கள், அகீமுஸ் ஸலா, முதல் ஏவுதல், முதல் வார்த்தை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தொழுகைகளை நிலைநாட்டுங்கள், தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த கலீஃபாவுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக அருமை சஹாபா தோழர்களுக்கு முதலிலே தொழுகைகளை பற்றி ஏவினார்கள். ஏவிய பிறகு இப்பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபரு குழி தோண்ட வேண்டும். எப்படி தோண்டுவது? அதாவது மக்காவாசியினுடைய கபரு குழி வேற மாதிரி இருக்கும், மதீனாவாசியினுடைய கபரு குழி வேற மாதிரி இருக்கும். இப்பொழுது மக்காவினுடைய முறைப்படி தோண்டுவதா அல்லது மதீனாவினுடைய முறைப்படி தோண்டுவதா? கபரு தோண்டக்கூடிய விஷயத்திலே முதலாவதாக எல்லோருக்கும் மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது. எல்லோருமே ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல எந்தவித தெளிவும் எப்பொழுது இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த குழப்பங்கள் என்பது வரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்திருக்கிறார்கள், மதீனா நகரத்திலே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். மக்காவினுடைய முறைப்படி கபரை தோண்டுவதா அல்லது மதீனாவினுடைய முறைப்படி கபரை தோண்டுவதா? மக்காவினுடைய கபரை எப்படி தோண்டப்படும் சொன்னா, ஒரு கபரு தோண்டப்பட்டு இந்த பிள்ளை குழின்னு சொல்லுவாங்க, சின்ன குழி ஒண்ணு தோண்டப்படும். மக்காவினுடைய முறை. மதீனாவினுடைய முறையில சாதாரணமாக தோண்டுவாங்க. அப்ப எப்படி தோண்டுவது என்பதாக அந்த நேரத்திலே குழப்பம் வந்த பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்காவினுடைய மதீனாவுடைய இரண்டு கபரை தோண்டக்கூடியவர்களுக்கும் நாம் அழைப்பு விடுப்போம். யார் முதலிலே வருகிறார்களோ அதன் பிரகாரம் நாம் தோண்ட வைப்போம் என்பதாக முடிவெடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது மதீனா நகரத்தினுடைய அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக முதலிலே வந்து விடுகிறார்கள். மதீனா நகரத்தினுடைய குழியை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபர் குழியை தோண்டுவோம் என்பதாக முதலாவதாக குழப்பங்களுக்கு தீர்வை சொன்ன ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு சொன்னார்கள், எங்கே அடக்கம் செய்வது? ஜன்னத்துல் பக்கீலையா அல்லது வேறெங்கும் தனியாக அடக்கம் செய்வோமா? அடக்கம் செய்யப்படுவதற்கு பேச்சுகள் குழப்பங்கள் நடக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிமார்கள் எங்கே வஃபாத் ஆகிறார்களோ அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்று அந்த நேரத்திலேயும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதே போல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த சிறிய வீட்டிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா முறைப்படி கபரு தோண்டப்பட்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகுதான் குழப்பங்கள் இன்னும் அதிகமாகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது எல்லா கேள்விகளுக்கும் அருமை நாயகத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள். யாரிடத்திலே கேட்பது? யார் சரியாக நமக்கு பதில் தருவார்? சரியான பதிலை நாம் எங்கே தேடுவது? நல்லோர்கள்
நல்ல சாலிஹான உள்ளவர்கள், முழுமையான ஈமான்தார்கள் எல்லாம் நம்முடைய ஹிலாபத், நாம் யாரை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொண்டோமோ அவர்களிடத்தில் சென்று நாம் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்வோம் என்கின்ற முடிவிலே இருந்தாலும் ஒரு சில முனாஃபிகீன்கள், ஒரு சில மதம் மாறியவர்கள், இஸ்லாத்தை ஈமானை விட்டு வெளியேறியவர்கள், எங்கு செல்ல போகிறோம் என்பதாக வழி தெரியாமல் இருந்தவர்கள் குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு மறைந்த அந்த நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டித்தான் சொன்னார்கள், என்னுடைய சஹாபா தோழர்கள், யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி, இஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழியை பெற்றுக் கொள்வீர்கள். என்னுடைய அருமை சஹாபா தோழர்களிலே யாரை நீங்கள் பின்பற்றினாலும் அவர்கள் உங்களை நேரான பாதைகளை வழிநடத்துவார்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால், அவர்களுடைய சுன்னத்தான வாக்கினால் இந்த அளவிலேயும் நாம் அருமை சஹாபா தோழர்கள் யாரெல்லாம் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவைகளை தான் நாம் இந்த அளவிலேயும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். கடைசி வரை, கியாமத்து நாள் வரை அருமை சஹாபா தோழர்களுடைய வழிமுறைகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நேரடியாக கல்வி கற்றுக் கொண்டவர்கள். அவர்களிடமிருந்து நாம் நிறைய இபாதத்தினுடைய விஷயங்களில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டு இன்றளவிலேயும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய சுன்னத்தை நாம் சரியான வகையில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டிதான் மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 3 நேரங்களில் நாம் சொல்லுவோம் அல்லவா, 3 உபதேசம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை என்பது 3 நிலையிலே இருக்கிறது என்பதாக சொன்னோம் அல்லவா ஆரம்பத்திலே. அந்த 3 நிலைகளிலேயும் நாம் நிச்சயமாக எதிர்பார்த்து நம்முடைய சரியான பாதையை, ஹிதாயத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது முழுமையாக அவர்களோடு இருந்து எல்லாவற்றையும் சரியாக பின்பற்றிய அருமை சஹாபா தோழர்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள் என்பதை நான் உணர்ந்து கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையை உண்மையாக அறிந்து அதன் பிரகாரம் வாழ்வதற்கும், பொய்யை பொய்யென நாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து விலக்கி இருப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்துள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது சுன்னத்தான வழிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகும். மறுமையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளான அந்த கூட்டத்தார்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.